35 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5000 லேப்டாப்புகள் கொண்ட கண்டெய்னர் லாரி திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போலி ஆவணங்களை தயாரிச்சு நிறுவன ஊழியரே 35 கோடி ரூபாய் மதிப்புள்ளான பொருட்களை கண்டெய்னரோட திருடி இருக்கிறது அம்பலமாகிருக்கு. துறைமுகத்திலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை குரோம்பேட்டை சரஸ்வதிபுரம் பகுதியை சேர்ந்தவர் 46 வயதான பொன் இசக்கியப்பன். இவரு தனியார் நிறுவனத்துல பணி புரிஞ்சிட்டு வராரு. இவருடைய நிறுவனத்துக்கு சொந்தமான 5230 லேப்டாப்புகளை கொண்ட கண்டெய்னர் லாரிய துறைமுகத்துக்கு இவரு கொண்டு போயிருந்திருக்காரு. துறைமுக யார்டு பகுதியில கண்டெய்னர் லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் அந்த கண்டெய்னரை எடுக்கிறதுக்காக பொன் இசக்கியப்பன் துறைமுக போயிருந்திருக்காரு. அப்பதான் கண்டெய்னர் லாரி அங்க இல்லாததை பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. உடனடியா துறைமுக அதிகாரிகள் கிட்ட புகார் தெரிவிச்ச நிலையில போலீசார் இது தொடர்பா தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில பொன் இசக்கியப்பன் வேலை செய்யக்கூடிய அதே நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்த இளவரசன் அப்படின்றவரு போலியான ஆவணங்களை தயார் செஞ்சு அந்த ஆவணங்களை மணிகண்டன் அப்படின்றவர்கிட்ட கொடுத்து அவருடைய கூட்டாளிகள் மூலமா இந்த கண்டெய்னரை திருடுறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சதா கூறப்படுது. இந்த சூழல தான் திருடப்பட்ட கண்டெய்னர் லாரி திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் பகுதியில பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலின்படி சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போலீசார் போய் சோதனை செஞ்சதுல கண்டெய்னர் லாரி மீட்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 5207 லேப்டாப்புகள் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்படுது. மேலும் இந்த திருட்டுல சம்பந்தப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த 46 வயதான முத்துராஜ், திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த 39 வயதான ராஜேஷ், மேலும் அதே பகுதியை சேர்ந்த நெப்போலியன், சிவபாலன் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பழைய நாப்பாளையம் பகுதியை சேர்ந்த பால்ராஜ், கொண்டக்கரை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் உட்பட 6 பேரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இதனுடைய முக்கிய குற்றவாளிகள்னு சொல்லப்படக்கூடிய இளவரசன் உட்பட இன்னும் 3 பேரை போலீசார் தேடிட்டு வராங்க.